திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 886, அதிகாரம் உட்பகை. இது பைபிளில் கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு. இஸ்ரேல் நாட்டு படைக்கும் பிலிஸ்தியர் நாட்டு படைக்கும் போர் நடைபெற்றது. அப்பொழுது பிலிஸ்திய நாட்டு வீரரான கோலியாத்து இஸ்ரேல் நாட்டு படைக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருந்தார். அவரை வெல்வதற்கு யாராலும் முடியவில்லை. அப்பொழுது ஆடு மேய்க்கும் இளைஞனான தாவீது முன்வந்து தனது கவனில் வில் வைத்து எரிந்து கோலியாத்தை வீழ்த்தினார். இஸ்ரேல் படை வீரர்கள் அனைவரும் தாவீதை புகழ்ந்தனர். பின்னர் தாவீதை இஸ்ரேல் அரசர் சவுலிடம் கொண்டு வந்து நிறுத்தினர். தாவீதின் வீரத்தை பாராட்டிய சவுல் அரசர் அவரை தனது படைத்தளபதியாக்கினார். பின்னர் தாவீது தான் போருக்கு சென்ற இடமெல்லாம் வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வந்தார். தாவீதின் புகழ் நாடு முழுவதும் பரவியது. இஸ்ரேல் நாட்டு மக்கள் தனது நாட்டு அரசரை விட தாவீதை வெகுவாக புகழ்ந்தனர். தன்னை விட தன் படைத்தளபதியை மக்கள் புகழ்வது சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். தாவீதை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் பகையை வளர்த்தார். தாவீதை கொல்வதற்காக பலமுறை முயன்றார். இதை அறிந்த தாவீது தான் ஒரு குற்றமும் செய்யாத போது அரசர் என் மீது பகை கொண்டுள்ளாரே என் மனதிற்குள் கலங்கினார். சவுல் அரசர் தன்னை கொல்வதற்கு தீவிரமாக தேடிக்கொண்டிருப்பதை அறிந்த தாவீது அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக சில காலம் மறைந்து வாழ்ந்தார். அப்பொழுது மீண்டும் இஸ்ரேல் நாட்டு படைக்கும் பிலிஸ்திய நாட்டு படைக்கும் போர் மூண்டது. படைத்தளபதி தாவீது இல்லாததால் இஸ்ரேல் நாட்டு படையினர் புறமிதுகிட்டு ஓடினர். அரசர் சவுலை எதிரி நாட்டு படையினர் முற்றுகையிட்டனர். அப்பொழுது சவுல் எதிரி நாட்டு படையினரின் வாளுக்கு பலியானால் அது தனக்கு அவமானம் என கருதி தனது வாளை உருவி அதன் மீது விழுந்து மடிந்தார். தம்மை சேர்ந்திருப்பவரிடத்தில் உட்பகை தோன்றினால் தாம் அழிவிலிருந்து தப்புவது அரிதாகும் என்பதை ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உட்பகை இருந்தால் தாழ்வு, உள்ளன்போடு இருந்தால் வாழ்வு.